வணக்கம் மக்களே, இதுதான் கேட் ஸ்பாட் கேமிங் பேசிகிட்டு இருக்குது. நானும் கேட்டுருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக்கையாவது போட்டு போங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல. லைக் வந்துட்டு விருப்பமாக இருந்தால் லைக் போடுங்க. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் லாட். அந்த வந்துட்டு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிற மாதிரின்ற ஒரு அர்த்தம். ஓகே, இன்றைக்கி என்னடா அதிசயமாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, எஸ், February 25 கோப்ரா பண்டில் வருதுன்னா 26 பயங்கரமான அப்டேட்ஸ் வருது. அதாவது என்னென்னா, இப்போ இந்த நிமிஷம், அதாவது 1:51 நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகிறப்ப OB 48க்கான ஹிண்ட்டை கொடுத்துட்டான். ஃப்ரீ ஃபயரே கொடுத்துட்டான், முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சரி, எல்லாத்தையும் ஒட்டு முட்டுக்காக கலக்கி போட்டு கொஞ்சோண்டு வாழை இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ், பெருமுடாவில் வந்துட்டு ரம்ஜானுக்கு வந்துட்டு 26 31 வரைக்கும் பயங்கரமான அப்டேட். அதாவது என்னென்னா, ஃபேக்ட்ரியிலே இருக்கட்டும், பீக்லேயே இருக்கட்டும், கிளாக் டவர்லேயே இருக்கட்டும், அந்த ஸ்டால் மாதிரி போடுறது. அப்புறம் வந்துட்டு என்னன்னா, அந்த கேமல் வருஷம் அந்த நம்ம பையன் கேமல் அண்ணா வந்துடுவார். வந்து நின்றுட்டு, தம்பி என்னை யூஸ் பண்ணிக்கிட்டுனா உனக்கு ஏதாவது கிடைக்கும், அதை வந்துட்டு நீ பொறுக்கி போட்டு என்ன பண்ணுறியா பொண்ணு, இல்லை நடுவுலேயே எனிமிட்டு அடி வாங்கி சாப்பிட்றதுனா சாவுங்கிற மாதிரி எப்பயும் போல நம்ம தலைவன் வந்துட்டு குறுக்கு இந்த கௌசிக்கு வந்த மாதிரி நிற்பாப்பில். அடுத்து வந்துட்டு பண்டில்ஸ் 2 பண்டில் வரப்போகுது ரம்ஜானுக்கு. ஏற்ற மாதிரி பேட்ச் நோட்ஸ் 26 February அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அந்த லேடி பண்டில் ஒன்று, இந்த ஜென் பண்டில் ஒன்று. அடுத்து வந்துட்டு அவ்வளோதான். எப்படியும் வந்துட்டு ரம்ஜானுக்கு வந்துட்டு பெருசாக இல்லை, மேப் வந்துட்டு மாற்றணும்னு தெரில. ஆனால் இதில் வந்துட்டு மேப் மாற்றிருக்காங்க. அந்த 31 வரைக்கும் இந்த மேப் தான். அடுத்து வந்துட்டு கிளாக் டவர் வந்துட்டு சொல்லவே இல்லை. வருஷம் என்னென்ன பண்டிகை வருதோ, அந்த ஃபெஸ்டிவல் வருதோ, அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி கிளாக் டவர் தான் ஃபஸ்ட்டு மாற்றுவானுவேன். ரிப்பன் கட்டுறது, படுதா உருட்டி விடுறது, ஸ்டால் வைக்கிறது. அடுத்து வந்துட்டு இந்தந்த ஏரியாவில் வந்துட்டு, அதாவது தண்ணி இருக்கிற ஏரியாவிலலாம் மண் இருக்க போகுது, மண்ணாக போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களாம் மண்ணாக தான் போவான் போல். சரி, பார்த்துக்கலாம் விடுங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்து வந்துட்டு கிளாக் டவர் கீழே வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. மேபி அதில் வந்துட்டு யூஸ்ன்னு ஏதோ ஒன்று கேட்கும். அதில் யூஸ்ன்னு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இபி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்னது இதுதான். ஆறு இருக்கிற இடத்துல, அதாவது என்னென்னா மண் இருக்கும், அந்த டெசர்ட்டோட மண் இருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த இடம் இப்படி மாறிடுச்சா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த பிளேஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, இது என்னடா அது தூரத்தில் வந்துட்டு டெசர்ட்டாட்டும் தெரியுது, அவ்வளோதான். அது என்ன இடம்லாம் தெரில. எனக்கு தெரிஞ்சு பீக்லேருந்து அந்த இடம் பார்த்தா சரி, மில்லுக்கு அந்த இடம்னு நினைக்கிறேன். அந்த இடம் தான் வந்துட்டு காலி கிரவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் மில்லுக்கு அதில் அப்சர்வேட்டரிக்கு அந்த இடத்தையாக இருக்கும், இல்லைன்னா போச்னாக்கு அந்த இடத்தையாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்மளோட வால்பேப்பர் வந்துட்டு இப்படி தான் மாறப்போகுது. அந்த வந்துட்டு எஸ், இந்த அவுல் அப்டேட் வந்துட்டு இருக்குதுல்ல, அதில் வந்துட்டு என்ன தர போகிறாங்கன்னா, இதை கொடுத்தோடனே நமக்கு ஒரு புக்கு தர போகிறாங்க. அது பயங்கரமான புக்கு, எவன்லாம் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா OB 48 இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி போட்டாங்க 26 February 9:30 ஆன்வர்ட்ஸ். அதாவது காலையில் 9:30 மணிக்கு ரெடி ஆயிரும் எல்லாமே அப்படின்னு. இது என்னென்னா, அது என்னடா அது டவர்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு ஜோன் சர்வே. அதாவது என்னென்னா, நீங்கள் ஜோனை ஃபிட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, ஜோன் அதுவாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த அப்டேட்டில் ஜோனை வந்துட்டு நான் நீயே க்ரியேட் பண்ணிக்க வாங்கி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் வந்துட்டு இதாங்க இன்றைக்கான அப்டேட்டு. ஷார்ட்கன் வந்துட்டு போன வீடியோவில், அதாவது 2-3 வீடியோக்கு தள்ளியே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பார்க்காதீங்க, அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது என்ன ஷார்ட்கன் எதுன்னு. அதுக்கான ஃபைனல் ஷார்ட் நம்ம கண்டிப்பாக தனியாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் மண்ணாக போகிற மாதிரி தான் அதுவும். ஸோ அதனால் வந்துட்டு எடுக்கிறவன் எடுங்க. அதே மாதிரி 12th பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. பசங்களா கொஞ்சம் படிங்க, படித்து பெருமை சேர்த்துங்க கொஞ்சம் அங்கங்கே. ஃப்ரீ ஃபயரே அதிகமாக விளாண்டுருக்க வேணாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கவனம். இதோட விடைபெறுவது இதுதான் உங்கள் கேட் ஸ்குவாட் கேமிங். நன்றி, வணக்கம், டாடா, பை.